தமிழகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் பாலத்தின் உறுதித்தன்மையை சோதிக்கும் விதமாக ரயில் சோதனை ஓட்டம். 550 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலம் டிசம்பர் மாதத்தில் திறக்க வாய்ப்பிருப்பதாக தகவல். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு கருத்து. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் தமிழ்நாட்டில் நடந்து முடிந்ததே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராக உள்ளதை காட்டுகிறது எனவும் அவர் பேட்டி. இருக்கதாட்டி எனக்கு தெரியல. இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு தான். அதனால்தான் வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற அந்நிய மூலதனம் மிக அதிகமாக இந்தியாவில் எங்கு வருகிறது என்றால் தமிழ்நாட்டுக்கு வருகிறது. அதுவும் சென்னையில் மிக அதிகமாக வருகிறது என்று சொன்னால் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க பாஜக உள்ளிட்ட கட்சிகள் முயற்சி செய்து வருகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேட்டி. அவர்களின் அரசியல் செயல் திட்டம் என்பது திமுக அரசுக்கு எதிராக இங்கே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. அதற்கு துணையாக பல அமைப்புகளும் இங்கே செயல்பட்டு வருவதை காண முடிகிறது. கூட்டணியில் இருந்தும் கூட ஆளும் அரசுக்கு கோரிக்கை வைத்து பல்வேறு போராட்டங்களை நடத்தியுள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. கடந்த 3 ஆண்டுகளில் பல்வேறு போராட்டங்களை நடத்தியுள்ளதாகவும் கூட்டணியில் இருந்து விசிக செய்ததை போன்று எந்த கட்சியும் செய்திருக்க முடியாது எனவும் அவர் பேட்டி. இது ஒரு கற்பனையான குற்றச்சாட்டு. கூட்டணியில் இருந்து கொண்டே நாங்கள் எடுத்த நடவடிக்கைகளை, போராட்டங்களை வேறு எந்த கட்சியும் கூட்டணியில் இருந்தால் எடுத்திருக்க முடியாது. அதை பாராட்டுவதற்கு, வரவேற்பதற்கு மனமில்லாத காழ்ப்புணர்வு கொண்டவர்கள் வைக்கிற ஒரு தரம் குறைந்த விமர்சனம் இது. நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் கட்சி நிர்வாகிகள் கோரிக்கை வைத்ததாக தகவல். OPS, சசிகலா ஆதரவாளர்களை கட்சியில் இணைக்க நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைத்ததாகவும் தகவல். நேபாளத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 2 பேருந்துகள் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவத்தில் 7 இந்தியர் பலி. காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரம். தமிழ்நாட்டில் காவல் உதவி ஆய்வாளர்கள் முதல் காவல் உதவி கண்காணிப்பாளர் வரை அனைவரும் கைத்துப்பாக்கி வைத்திருக்க வேண்டும். காவலர்களின் பணித்திறனுக்கு ஏற்ப பணியிட மாறுதல் வழங்கப்படும் எனவும் சட்டம் ஒழுங்கு கூடுதல் ADGP அறிவிப்பு. திருப்பூர், திண்டுக்கல், கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட். தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. 2 ஆண்டு முதுகலை சட்டப்படிப்பிற்கு இன்று முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அறிவிப்பு. விண்ணப்பிப்பதற்காக இணையதள முகவரியையும் வெளியிட்டது பல்கலைக்கழகம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். சிறப்பு அமர்வில் உள்ள வழக்குகளை விசாரிக்க செல்வதால் செந்தில் பாலாஜியின் வழக்கை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.